This is Benesra from Matrix FX Academy. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட டைனமிக்ஸ் வந்து எஸ்டர்டே வந்து ஜெரம் போவல், அதாவது அவங்களுடைய ஃபெடரல் ரிசர்வ் பேங்க்கோடைய சேர்மேன் வந்து பேசினார். எக்கனாமிக் கிளப் ஆஃப் சிகாகோ அப்படின்ற ஒரு கான்ஃபரன்ஸில் பேசினார். ரகுராம் ராஜன் தான் பார்த்திங்கன்னா அந்த கான்ஃபரன்ஸை வந்து கண்டக்ட் பண்ணார். ஸோ சில கொஷின்ஸ் அவர்கிட்ட கேட்டாங்க. இப்போ கூடிய டேரிஃப் பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஸோ ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் ஒரு வேளை வந்து இன்டர்வென்ஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஸோ பாண்ட் மார்க்கெட்டில் ஏன்னா பாண்ட் டீல்ஸ்லாம் ஏறிட்டுருக்கே அப்படின்னு கேட்டாங்க. பட் அதை பற்றி அவர் பெருசாகவே ஒன்றும் கருதிக்கல. அவருடைய மேண்டேட் வந்து இன்ஃப்ளேஷன் தான். எங்களோட மேண்டேட் வந்து இன்ஃப்ளேஷன் ப்ளஸ் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் க்ரோத்து இதெல்லாம் நாங்கள் மீட் பண்ணுவோம், மற்ற பாலிட்டிக்ஸ்லாம் நாங்கள் தலையிட மாட்டோன்ற மாதிரி சொன்னார். ஒரு ஹாக்கிஷான சிக்னல் தான். பட் மார்க்கெட்ஸ் வந்து பெருசாக அதை எடுத்துக்கவே இல்லை. பிகாஸ் ஒரு நார்மல் டைமில் இந்த மாதிரி அவர் பேசினா, அவர் ஹாக்கிஷாக பேசினார், நாங்கள் வந்து ரேட் கட் பண்ண மாட்டோம், இன்ஃப்ளேஷன் தான் கனெக்ட் பண்ணுவோன்னு சொன்னாங்கன்னா பயங்கரமாக டாலர் ஏறும். பட் நேற்று டாலர் பெருசாக ஏறவே இல்லை, ரியாக்ஷனே இல்லை. சொல்லப்போனால் சும்மா ஒரு 30 to 40 பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு மூவ்ஸே இருந்தது, வேறு எதுவுமே கிடையாது. அப்படி இருக்க அடிப்படையில் ட்ரேடர்ஸ் நேற்று கொஞ்சம் கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சாப்பியான கண்டிஷன்ஸாக இருந்துச்சு. மார்க்கெட் பார்த்திங்கன்னா இப்போ ஈரோ டாலர்லாம் ஒரு 1.135 17 அந்த ரேஞ்சிலே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அப்புறம் கொஞ்சம் ஒரு 20 பாயிண்ட்ஸ் கீழே இறங்குச்சு. எல்லா கரன்சிஸுமே ஜிபிபி, யூஎஸ்டி, ஜேபிஒய் இந்த மாதிரி கரன்சிஸ் எல்லாமே ஒரு லோவர் ரேஞ்சிலே ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ இந்த ரேஞ்சிலலாம் ட்ரேடர்ஸ் வந்து பொசிஷன் எடுத்திருப்பாங்க. கவர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு 20 பாயிண்ட்ஸ் 30 பாயிண்ட்ஸ் லாஸ் ஆகிருக்கும். லெவரேஜ் ட்ரேட் பண்ணுறவங்க 1:500 இப்படிலாம் பண்ணாங்கன்னா மாட்டிக்குவாங்க. ஒரு ஆவரேஜ் லெவரேஜே பார்த்திங்கன்னா ஒரு 1:50 1:30 வச்சு பண்ணிங்கன்னா நீங்கள் பொசிஷனெல்லாம் பிஸ்னஸ் பண்ண முடியும் நல்லா. ஒரு சில ஃபாஸ்ட்டான ட்ரேடர்ஸ் 1:100 வச்சு பண்ணுறாங்க. பட் இன்கேஸ் ரிஸ்கி தான். ஏன்னா உங்களுக்கு 10 பிப்ஸ் உங்களுக்கு போனாலே $1 வந்து ஒரு மைக்ரோ லாட்டுக்கு லாஸ் ஆகும் உங்களுக்கு. அப்படின்ற அடிப்படையில் கனெக்ட் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ அக்ரெசிவான ட்ரேடர்ஸுக்கு தான் அந்த மாதிரி ஹையர் லெவரேஜ்லாம் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு இஷ்யூவாக இருக்கும். பட் அவங்க கூட லாஸ் பண்ணுறாங்க நிறையா. பண்ணக்கூடாதுன்னு கிடையாது, பண்ணும் போது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்றது ரொம்ப முக்கியம். அதுக்குன்னு தனியாக அக்கௌண்ட் வச்சு பண்ணணும் நமக்கு. ஸோ கம்மிங் டு த பாயிண்ட், இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ECB யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் வந்து இன்றைக்கி வந்து மீட்டிங். அவங்க ஈவினிங் பார்த்திங்கன்னா யூரோப்பில் வந்து ரேட் கட் இன்றைக்கி வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஏற்கனவே ப்ரைஸான ஒரு இஷ்யூ தான். ஸோ நேற்று வந்து பேங்க் ஆஃப் கனடா வந்து ரேட் கட் பண்ணாமல் ஹோல்டு பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் அவங்களோட கம்யூனிகேஷன் வந்து அந்தளவுக்கு பெருசாக இல்லை. அவங்க என்ன சொல்கிறதுனே தெரியல. இப்போ இருக்கக்கூடிய டேரிஃப் என்வாயர்மெண்ட்டில் ட்ரம்ப்னால் வந்த டேரிஃப்னால் அவங்களால ஒன்றுமே சொல்ல முடியல. ஸோ எல்லாருமே நேற்று ஒரு சிரித்து என்னப்பா அப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்ற மாதிரி ஒரு பேசும் பொருளாகிடுச்சு அவங்களுடைய கம்யூனிகேஷன். ECB லகார்ட் சொல்லவே வேணாம், அவங்களும் ஒரு திணறி பேசக்கூடிய ஆள் தான். அவங்களுக்கு குறை சொல்லலை. பட் ஆனால் ஷீ இஸ் அ குட் பாலிட்டிஷியன் பட் நாட் அன் எக்கனாமிஸ்ட். ஸோ அதனால் அவங்க எப்படி பேசுகிறாங்கன்னு தெரியல. வி ஹாவ் டு வாட்ச்.